இது என்ன தெரியுது? என்னைக்கு டிவில சீரியல் போட ஆரம்பிச்சானா அன்னைக்குல இருந்து ஆண்களுடைய நிலைமை மாறி போச்சு. முதல் விளம்பரத்துக்கு சோறு வரும், ரெண்டாவது விளம்பரத்துக்கு குழம்பு வரும், மூணாவது விளம்பரம் போட கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, சாப்பிட்டுக்கிட்டு விக்கல வந்து தண்ணி மூந்து கொடுக்க மாட்டேங்குது பைக்கிய. இரு வரட்டும் இரு வரட்டும் இரு முடியட்டும் இரு முடியட்டும் அதுக சொல்றது விளம்பரத்தை. இவன் தண்ணியே இல்லாம முடிஞ்சு போயிருக்கான். கால் அப்படி போயிடுச்சு. சரி அங்கிட்டு விடியா நம்ம ஆளுக பக்கத்து வருவான். என்னது நம்ம ஆளுக ரோடு நிறைய உட்காந்துருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி அவங்களுக்கு கோவப்பட்ட கூடாது. இந்த பப்பனுக்கார பொம்பளையாளர்கிட்ட மட்டும் கேட்டுட்டு நம்மகிட்ட கேட்காம போயிட்டான்னு சொல்லி சங்கட்டப்பட்டுருவாங்க. அதனால ஆண்களுக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்போம். என்ன கேள்வி? அவங்க யாராரு உண்மையை சொல்லி காரியமான மனசுல நினைச்சு கையை தூக்குறாங்களோ தலைக்கு ஒரு கோட்டு. இப்ப பாரு எவ்வளவு எவ்வளவு கையை தூக்கு அதையும் பார்ப்பான். ஆனா உண்மையை சொல்லி கையை தூக்கணும். கேள்வி என்ன கேள்வி? நான் வேலைக்கு போயிட்டு வந்ததும் என் பொண்டாட்டி எனக்கு வயிறார சாப்பாடு போட்டு வச்சுட்டு மற்ற வேலையே பாப்பா அப்படின்னு சொல்ற ஆண்கள் இருந்தா கையை தூக்குங்க. தலைக்கு ஒரு கை தூக்குங்க. 1 2 3 வேற கிட்டு 4 5 6 7 அடேப்பா. பரவாயில்ல சந்தோஷம். இங்க அங்க ஒரு அண்ணன் 2 கையை தூக்குற 2 பொண்டாட்டி இருக்குமா? அப்ப 2 பொண்டாட்டி என்கிட்ட லைன் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல 2 பேர் தூக்கிட்டாங்க. அந்த 2 கையை தூக்குனவரே எனக்கு தெரியும். மற்ற ஆளு ஒவ்வொரு கையை தூக்குனாங்க. ஒரு 6 பேர் தூக்குனாங்க. சரி அந்த மொத்தம் 8 பேர் எதுக்கு தூக்குனாங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்கு? பப்பனுக்கார ஒரு ஹோட்டல் வாங்கி தரேன் எதுக்குடா சும்மா கூட சொல்லி கையை தூக்குறாங்க. ஆனா காலையில அவங்க வீட்டுல போய் பார்த்தோம்னு வச்சுக்க, அவங்கதான் ஒலையே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ கால் அப்படி போய் ஆனா இந்த விஷயத்துல நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஆனா ரூபனு நான் கட்டின பொண்டாட்டி எல்லாம் உன் தங்கச்சி அடே அப்பா இன்னைக்கு வந்திருக்கிறது நம்ம மேலூர் பக்கத்துல. யாரு? நம்ம பொண்டாட்டியா? நம்ம பொண்டாட்டியா? இலக்க மாதிரி பிஞ்சு போகும் தங்கச்சிப்பா. உனக்கு என்ன விவரம் பத்தல? இல்லையா? வெட்டி நம்ம வெட்டி, மிருதங்க நம்ம மிருதங்க, ஆல் ரவுண்டு நம்ம ஆல் ரவுண்டு, தாளம் நம்ம தாளம், ஊரு நம்ம ஊரு, மயில் செட்டு நம்ம மயில் செட்டு. ஆமா இதெல்லாம் ஒட்டுமை இருக்கலாம். சரி இந்த பொண்டாட்டியில மட்டும் கூட்டு சொல்ல வரக்கூடாது. கூட்டு சொல்ல வந்துச்சுன்னா குடும்பம் குளுக்கோஸ் ஆகி போகும். ஏன் பொண்டாட்டி? நான் கட்டின பொண்டாட்டி